ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனி ஹீரோஸ் தமிழ். நான் மனோஜ் பேசுகிறேன். ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ கிரிப்டோ ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுற மூலியமாக எல்லா யூசராலையுமே பார்த்தீங்கன்னா மினிமம் $200+ வந்து ஒருத்தான கிரிப்டோ கரன்சி காயினை ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 100% ட்ரஸ்ட்டு தான். சரிங்களா? இதுக்கு நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேக் பண்ணுறதுனால எதுவும் பிரச்சனை வருமானா? ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் அன்லாக்கும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஏர்ட்ராப் பற்றி நிறைய யூசர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா நிறைய யூடியூபர் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது என்ன ஏர்ட்ராப் அப்படின்னா OLE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ட்ராப் தான். ஸோ இந்த டோக்கன் ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஏர்ட்ராப் March 24 எண்ட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் சில பேர் March 14 எண்ட் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா March 7 இல்லையா? ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் March 14 வச்சாலும் 7 days இருக்குது. March 24 வச்சாலும் 14 days கிட்ட இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆனாலும் இருக்கட்டும். பட் நம்மளால் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நான் சொல்கிற $200 ரொம்ப ரொம்ப கம்மி. வித்தவுட் ரெஃபரலில். சரிங்களா? ஸோ நம்ம ரெஃபரல் பண்ணலாமலே நம்மளால் $500 மேலேயும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு $30 அல்லது $30 to $35 ஒர்த்தான ETH டோக்கன் வேணும். ஸோ அது என்ன நெட்வொர்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் வளவலன்னு பேசாமல் நான் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஏர்ட்ராப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மைசேஜ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மைசேஜ் ப்ரௌசர்னால் அதாவது மைசேஜ் ப்ரௌசர் நம்ம மெட்டாமாஸ்க் வாலெட் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த வேலட் இருக்கக்கூடிய ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை முதல்ல காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு மைசேஜ் ப்ரௌசரில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுற பேஜ் வரும். இதில் பேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் படிங்க. சரிங்களா? ஸோ அதாவது கீழே ஃபஸ்ட்டு கனெக்ட் வேலட் கொடுங்க. ஸோ கனெக்ட் வேலட் கொடுத்துட்டு பேண்டம் அது பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் படிங்க. சரிங்களா? ஸோ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் படிச்சிங்க அப்படின்னா அந்த பிளாஸ்ட் அப்படிங்கிற டோக்கன் வரும். சரிங்களா? ஸோ அதை கீழே கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஆட் டு மெட்டாமாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே காட்டுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆட் டு மெட்டாமாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜில் கேட்பாங்க. இதில் அப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ அப்ரூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட வேலட் கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ட்ராப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த லிங்க் லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜை கூட்டிகிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேலட் கனெக்ட் ஆப்ஷன் கேட்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் கனெக்ட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் வேலட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சைன் இன் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கொடுத்து சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வேலட்டில் நீங்கள் இந்த ETH வச்சுருக்கீங்களோ, ஸோ எத்தீரியம் வச்சுருக்கீங்களோ, ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலட் கனெக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டர் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வேலட்டில் நீங்கள் இந்த 0.05 ETH டோக்கனை பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் வச்சுருக்கீங்களோ, ஸோ அந்த வேலட் கிளிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு 15 டேக்கு நம்ம அந்த பிளாஸ்ட் ETH நெட்வொர்க் அந்த டோக்கன் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாக் பண்ணுறது மூலியமாக தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது நம்ம March 14 அல்லது March 24 நம்மளால் அன்லாக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுத்து கிளைம் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டீங்க. அதாவது இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல ஜாயின் லிங்க் அப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தமாக எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா $21.46 நமக்கு தேவைப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ எத்தீரியம் பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுக்கு ப்ரோ நீங்கள் $30 $35 வைக்க சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ இது நம்ம இந்த டோக்கன் OLE டோக்கன் எவ்ரி வீக் ஒன்ஸ், அது 7 டேஸுக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெம் டோக்கன் நம்ம எவ்ரிடே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். ஓகேவா? ஸோ அந்த ஜெம் டோக்கனை தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த OLE டோக்கன் OLE டோக்கனை கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெர் OLE டோக்கனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போதைக்கு மார்க்கெட் ரேட்டில் $0.05 கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்வாப் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுக்கிட்டா நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கிளைம் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே டிக்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி டிக்கானதுக்கப்புறம் கடைசியில் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கிளைம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு 603 பாயிண்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா
அது மட்டும் இல்லாமல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறம் கீழே வந்து போஸ்ட் ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கூட்டி போவாங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10% ஒர்த்தான ஜெம்ஸ் டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ மொத்தமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 டோக்கன் வந்து கிட்ட கிடச்சி 900 ஜெம்ஸ் டோக்கன் வந்து கிட்ட கிடச்சிச்சு. இந்த ஜெம் டோக்கன் வந்து நம்மளால் இப்போ க்ளைம் பண்ண முடியாது. ஸோ எப்போ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா எவ்ரி 7 டேஸுக்கு ஒன்ஸு. ஸோ மொத்தமாகவே இந்த ஏர் ட்ராப் வந்து மார்ச் 14 ஆர் மார்ச் 24 தான் எண்ட் ஆக போகுது சரிங்களா. ஸோ எவ்ரி 7 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெம் டோக்கன் வந்து ஓஎல்இ டோக்கனாக வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து செல் பண்ணி மாற்றிக்கலாம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா 500 ஜெம்ஸ் டோக்கன் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒட்டு மொத்தமாக நம்மளால் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ பர் டேக்கே வந்து பார்த்திங்கன்னா $25 கிட்ட வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது வந்து ரியலி வந்து உண்மை தான். ஸோ பொய் கிடையாது ஓகேங்களா. ஸோ வித்தவுட் ரெஃபரலில் பர் டேக்கே வந்து $25 கிட்ட நம்ம ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நான் அதனால தான் கொஞ்சம் இயர்லியாக இவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த ஏர் ட்ராப் அட்டன் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் எவ்ரிடே வந்து ஒரு 500 ஜெம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது எப்படி க்ளைம் பண்ணுறது அப்படின்னா ஹோம் பேஜுக்குள்ளே போயிருங்க சரிங்களா. ஸோ ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அது அந்த ஜெம்ஸை க்ளைம் பண்ணதுக்கப்புறமே நெக்ஸ்ட் வந்து ஹோம் பேஜுக்குள்ளே தான் வருவீங்க ட்விட்டரில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட் வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொல்லணும் ஸோ மறந்துட்டேன். ஸோ டெஸ்க்டாப் சைட் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் சரிங்களா. ஸோ அது லைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் லைக்டு மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரிசைக்காக வரும் சரிங்களா. ஸோ அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த லைவ் அப்படிங்கிற பேஜை அந்த இதை கிளிக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை லைட்டாக கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வரும். மோஸ்ட் லைக்டு மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 24 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது லைக் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கீழே வந்து ஹார்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் மாறிக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா இதுக்குமே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் மாறிக்கும். ஸோ மாறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு 500 ஜெம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து எங்கே செக் பண்ணுறதுனா மேலே ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ண டாஸ்க்கு இதே மாதிரி இந்த 500 டோக்கன் வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து க்ளைம் பண்ணுறது மூலிமா அவங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஜெம்ஸ் டோக்கனை. ஆனால் இந்த ஸ்டார்டிங்கில் கீழே கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு பேக் ஃப்ரம் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. பட் மேலே இருக்கக்கூடிய அந்த 500 ஜெம்ஸ் அப்படிங்கிறத எவ்ரிடே நம்மளால் வந்து க்ளைம் பண்ணிக்க முடியும் அந்த ஏர் ட்ராப் எண்ட் ஆகிறது வரைக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸோ லிங்க் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹோம் பேஜில் லைவ் பக்கத்தில் ஸ்பேஸு அது லிங்க் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லிங்க் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணும்பொழுது சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வைட் லிங்க் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஸோ அதே மூலியமாக கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ பட் ரெஃபரல் வந்து மஸ்ட்டு கிடையாது. நீங்கள் வந்து வித்தவுட் ரெஃபரல்லே உங்களால் பர் டேக்கே $25 கிட்ட அந்த ஏர் ட்ராப் எண்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். பர் டேக்கே சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அதாவது ஏர் ட்ராப் நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து ஏர் ட்ராப் எண்ட் ஆகிற வரைக்குமே பர் டேக்கே சொல்கிறேன் ஓகேவா. ஸோ $25 கிட்ட நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேவா வித்தவுட் ரெஃபரல்லே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியமாக இருக்கக்கூடிய அதாவது நம்மகிட்ட வந்து ஒரு ஆர்பிட்ரம் எத்தீரியமோ அல்லது பிஎன்பி நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு எத்தீரியமோ ஸோ அல்லது எத்தீரியம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எத்தீரியமோ ஸோ நம்மகிட்ட இருக்குது அல்லது நம்மளோட வேறு எக்ஸ்சேஞ்சில் எதில் இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன நெட்வொர்க்கில் இருந்தாலும் சரி ஸோ அதை வந்து உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்லேருந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோரும் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் வந்து இருக்கக்கூடிய ETH வந்து வித்ட்ரால் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போகும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டில் வந்து உங்களோட ETH ஆர்பிட்ரம் நெட்வொர்க்லேருந்து லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் ஒரு லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன் லேயர் ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அதை வந்து உங்களோட மைசேஜ் ப்ரௌசரில் கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் தான் கூட்டிகிட்டு வரும் சரிங்களா. இது எதுக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ETH அல்லது பினான்ஸ் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ETH நம்ம வந்து பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் மாற்றணும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஏர் ட்ராப் ஃபுல் அட்டன் பண்ணுறது பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ETH மூலியமாக தான் இந்த ஏர் ட்ராப் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த லேயர் ஸ்வாப் வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லை நிறைய வெப்சைட் இருக்குது. பட் இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுனால நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதில் தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ ஃபீஸ் வந்து கம்மியாக தான் போகுது ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் ஸ்வாப்பை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் உங்களோட மெசேஜ் ப்ரௌசரில். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து சும்மா அந்த வேலட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதில் வந்து மெட்டாமாஸ்க் அப்படிங்கிற சிம்பிள் லைட்டாக இருக்கும். ஸோ அதை லைட்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்கோட வேலெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். ஸோ அதில் வந்து நீங்கள் வேலெட்டை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களோட வேலெட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து டோக்கன் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை லைட்டாக டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்க அப்படின்னா எல்லா நெட்வொர்க்குமே வரும். ஸோ நீங்கள் வந்து எந்த நெட்வொர்க்கில் வந்து எத்தீரியம் வந்து கரண்ட்டாக உங்களோட வேலெட்டில் இருக்கோ ஸோ அந்த நெட்வொர்க் வந்து மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆர்பிட்டர் நெட்வொர்க் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஓகேவா? ஸோ ஆர்பிட்டர் நெட்வொர்க் வந்து ஏன்னா எக்ஸ்சேஞ்சிலேருந்து மூவ் பண்ணுறதுக்கும் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்பிட்டர் நெட்வொர்க்கை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஆர்பிட்டர் மோட் வந்து மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஏரோவுமே கிளிக் பண்ணி எத்தீரியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது நிறையா காயின்ஸ் வரும். ஸோ அதை வந்து பிளாஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து 0.08 0.0008 to 7 to 8 அந்த ரேஞ்சில் வந்து அந்த பிளாஸ்ட் நெட்வொர்க் ETH வந்து வச்சுக்கிறது பெட்டராக. ஒரு $32 to $35 கிட்ட வரும். சரிங்களா? ஸோ அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அரௌண்ட் ஒரு 2500 to 2000 அது ஒரு 2200 to 2500க்குள்ளே தான் வரும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அமௌண்ட்டு. ஸோ பட் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறது நிறைய பிக்கஸ்ட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0.008 to 7 ஸோ இந்த ரேஞ்சில் 8 7 வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை 8 வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வந்து இருக்கும். ஸோ அதை லைட்டாக டேப் பண்ணிங்களாவே இந்த இடத்துல வந்து அட்ரஸ் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேலெட் வந்து அது ஸ்விட்ச் நெட்வொர்க் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்பிட்டர் நெட்வொர்க்கில் இருக்கும். பட் வந்து பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் காட்டும். நீங்களே டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாவே அது வந்து சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து திரும்ப பேக் வந்துட்டிங்க அப்படின்னா சென்ட் ஃப்ரம் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்விட்ச் வேலெட் அப்படின்னு அதாவது பிளாஸ்ட் டு ஆர்பிட்டர் நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி ஸ்விட்ச் நெட்வொர்க் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. கண்டினியூ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்து போகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ப்ராசஸிங் யுவர் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கொஞ்சம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்வாப் ஆகிடும். சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 0.00 to 007 to 0.008 அந்த ரேஞ்சில் வந்து ETH வந்து தேவைப்படும். வச்சுக்கிட்டால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அதை மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது ஸ்வாப் பண்ணுறதெல்லாம் பிரிட்ஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். ஸோ அதை நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ அதுக்கான தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் எந்த எக்ஸ்சேஞ்சரும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா முழுக்க நான் வந்து பிங்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த பிங்எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சரை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். சரிங்களா? ஸோ அது வந்து நல்லா இருக்குது, ஓரளவுக்கு ஓகே. ஸோ வேணும்னா அந்த பிங்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சர் வந்து இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ KYC வந்து தேவை கிடையாது இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு ப்ளஸ் 2FA அத்தன்டிகேட் கோடு கூகுள் அத்தன்டிகேட் கோடு வந்து எனேபிள் பண்ணாலே போதும். உங்களால் டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரிடே வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி 500 ஜெம்ஸ் டோக்கன் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஏர்ட்ராப்பு. ஸோ $25 பர் டேக்கு வந்து வித்தவுட் ரெஃபரால் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ரிமைண்டர் பண்ணணும், தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.